600 watts Canadian solar panel install பண்ணுறதுக்காக இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சென்னை பக்கத்தில் உள்ள மேடவாக்கம் தான் வந்திருக்கோம். ஒரே பேனல் 600 watts. ஏற்கனவே இந்த பேனல் வச்சு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து ரொம்ப டெக்னிக்கலாக போட்டிருப்பேன். இது வந்து ப்ராஜெக்ட். ஸோ ஒரு 600 watts Canadian பேனலும் ஒரு 3 kilowatt லூமினஸ் ஆஃப் கிரிட் இன்வெர்டர் பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லித்தர போகிறேன். உங்கள் வீட்டுக்கும் இதே மாதிரி சோலார் பேனல் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் சோலார் இன்ஜினியர்ஸ் உங்கள் வீட்டுக்கே இதே மாதிரி பிராண்டடான சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக வருவாங்க. சரிங்களா? அதே மாதிரி டேனியோட வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இங்கே தெரியுத ஒரு பட்டன், அதை இப்படி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த ப்ராஜெக்டோட ஹீரோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கேனடியன் 600 watts பேனலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பேனலோட பேர் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். கேனடியன் IQ7 600 watts மோனோ பெர்க் ஆஃப் கட். இந்த பேனலோட பேர் இதுதான். இப்போ இதுதான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கெனடியன் இந்த மாடலோட மேனுஃபேக்சர் கம்பெனி பேர் வந்து கெனடியன். சரிங்களா? அதுக்கப்புறமா IQ7 சொன்ன பண்ணிங்களா, இந்த மாடல் பேர் IQ7, IQ5, IQ7, IQ9 மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் வருது. அதில் IQ7 வாங்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் 600 watts பேனல், ஒரே பேனலுங்க. இந்த ஒரு பேனல் மட்டும் 600 watts. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, கம்பெனி ஆரம்பிக்கும் போது நாங்கள் ஒரு 165 பேனல் வாங்குறதுக்காக ரொம்ப தூரம் போவோம். அப்புறம் 200 வந்தது, 330 வந்தது, இப்போ 450 பண்ணினுக்கிறோம். 540 வந்துச்சு. பட் நான் வந்து எப்போயுமே மற்றவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது அதிகமாக பண்ணணும்னு நினைப்பேன். அதனால் 540 நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், 600 மூவ் ஆகிட்டேன். ஸோ இப்போ நாங்கள் 600 watts பேனல் பண்ணுறோம். இப்போது இந்த பேனலோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி பேசுகிறேன். ஏன்னா இப்போ இந்த பேனலோட ஸ்பெக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஸ்பெக்கு பார்க்கும்போது நான் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜும் கவர் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த பேனலோட வாட்ஸ் 600 watts, ஒரே பேனல் 600 watts, சொல்லவே தேவையில்லை. இதுக்கு மேலே கனடியில் 650 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது வந்து எனக்கு நான் வந்து ஒரு ஆஃப் கண்டெய்னர் வாங்கினேன், 300 பேனல்ஸ் வாங்கினேன், எல்லாமே சோல்ட் அவுட். இப்போ மறுபடியும் 600 watts 650க்கு நாங்கள் ஆர்டர் போட்டிருக்கோம். எப்பவுமே கஸ்டமர் வந்து ஒரு மாடியோட வாட்ஸை தான் பார்ப்பாங்க, 600 watts 500 watts. பட் ஒரு சோலார் இன்ஸ்டாலர் நாங்கள் எப்பவுமே ஆம்ஸை தான் பார்ப்போம். எந்த ஒரு சோலார் மேனுஃபேக்சர் கம்பெனி கொடுக்க முடியாத ஒரு ஆம்ஸ் கெனடியன் கொடுத்தாங்க. 17.2 ஆம்ஸ் கொடுத்தாங்க. செம்ம ஆம்ஸ் இது. இதற்கு எந்த மாடலும் கொடுக்கல இந்த ஆம்ஸை. இந்த 17.2 ஆம்ஸை வச்சு ஒரு ஆஃப் கிரிட் பேட்டரி சீக்கிரமாக சார்ஜ் பண்ணிடலாம். அதனால தான் இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்து எக்ஸைடு சோலார் டால் டியூப்லெட் 200H யூஸ் பண்ணியிருந்தோம். 150 யூஸ் பண்ணலாம். பட் கெனடியன் 600 watts வந்து 150 சீக்கிரமாக சார்ஜ் பண்ணிடும். ஏன்னா சார்ஜரில் வந்து சாதா சார்ஜர் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு இருக்குல்ல செல்ஃபோனில், அதே மாதிரி சோலார் மேனுஃபேக்சரில் வந்து டால் டியூப்லெட் பேட்டரியை சாதா ஒரு பேனல் வச்சு சார்ஜ் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி கெனடியன் 600 watts 17.2 ஆம்ஸ் சார்ஜ் பண்ணுறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால நாங்கள் இந்த ஆம்ஸை சூஸ் பண்ணோம். இந்த கெனடியன் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா 17.2 ஆம்ஸ். இதுதான் இந்த பேனலோட மிகப்பெரிய அட்வான்டேஜ். அதே மாதிரி இந்த கெனடியன் 17.2 கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதான் மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜும். ஏன்னா ஒரு ஆஃப் கிரிட் இன்வெர்ட்டருக்கு 17.2 ஆம்ஸ் பேனல் போடலாம். ஆனால் ஒரு ஆன் கிரிட் இன்வெர்ட்டருக்கு 17.2 ஆம்ஸ் பேனல் போடக்கூடாது. அதான் ஏன்னா இப்போ நடைமுறையில் உள்ள ஆவல்ஸ், பாலிகேப், என்ஃபெஸ் இன்வெர்ட்டர், SMA, ஃப்ரோனிஸ் எந்த பேனல் என்ன இன்வெர்ட்டர் வாங்கினாலும் அது அதிகபட்சமாக 11 ஆம்ஸ் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும் ஆன் கிரிட் இன்வெர்ட்டர். பட் இந்த பேனலோட ஆம்ஸ் 17. ஆன் கிரிடுக்கு இப்போதைக்கு இன்வெர்ட்டர் இல்லை. இன்வெர்ட்டர் கம்பெனிலாம் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணால் தான் இந்த பேனலுக்கு போட முடியும். ஸோ இப்போதைக்கு ஆன் கிரிடுக்கு கெனடியன் 600 watts பேனல் போடக்கூடாது. சரிங்களா? பட் ஆஃப் கிரிடுக்கு போடலாம். ஏன்னா இந்த பேனலோட விஓசி கம்மி. விஓசி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 41.3 தான் கொடுத்துருக்காங்க. அதனால ஆஃப் கிரிட் இன்வெர்ட்டர் சப்போர்ட் பண்ணோம். பட் ஆன் கிரிட் இன்வெர்ட்டர் சப்போர்ட் பண்ணாது. அதனாலே ஆஃப் கிரிடுக்கு சோலார் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நாங்கள் கெனடியன் 600 தான் போடுறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு 3 kilowatt ஆஃப் கிரிட் இன்வெர்ட்டருக்கு கெனடியன் ஒரே ஸ்ட்ரிங்கை தான் கனெக்ட் பண்ணணும், 2 ஸ்ட்ரிங் கனெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா விஓசி கம்மி. சரிங்களா? இனிமேட்டு நீங்கள் சோலார் பேனல் வாங்கினா அது 600 watts மோனோ பெர்க் ஆஃப் கட்டாக தான் இருக்கணும். இப்போ நம்ம அடுத்த பார்க்க போகிறது ஆஃப் கிரிட் இன்வெர்ட்டர் தான். ஃபஸ்ட்டு இந்த நேம் வந்து நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். லூமினஸ் 3 kilowatt ஆஃப் கிரிட் சோலார் இன்வெர்ட்டர் ப்ரோ வித் 36 voltage. இந்த இன்வெர்ட்டரோட பேர் இதுதான். ஃபஸ்ட்டு இப்போ இந்த நேமை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு லூமினஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, இந்தியன் சோலார் இன்வெர்ட்டர் மேனுஃபேக்சரில் த பெஸ்ட் பிராண்ட்னா அது லூமினஸ் தான். அதில் மாற்று கருத்துமே இல்லை. பட் இந்த இன்வெர்ட்டரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை அதிகம். சரிங்களா? நீங்கள் இதே பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து யூடிஎலும் போகலாம். பட் இது கொஞ்சம் ரொம்ப விலை அதிகம் தான். கஸ்டமர் வந்து நான் அஃபோர்டபுள் பண்ணிக்கிறேன், எனக்கு மணி வந்து ஒரு மேட்ரே இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக லூமினஸ் நல்ல சாய்ஸ். அதே மாதிரி 36 voltன்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த இன்வெர்ட்டருக்கு நீங்கள் 3 பேட்டரி கண்டிப்பாக போடணும். 12 volt பேட்டரி 3 பேட்டரி போட்டால் தான் ஃபஸ்ட்டு இந்த இன்வெர்ட்டர் ஃபஸ்ட்டு ஆனே ஆகும். இந்த வீட்டுக்கு நாங்கள் சூஸ் பண்ண பேட்டரி பார்த்தீங்கன்னா எக்ஸைடில் சோலார் டால் டியூப்லர் தான் நாங்கள் செலக்ட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கும் வந்து லித்தியம் போட மாட்டீங்களா கேட்குறீங்க. பட் நான் லித்தியம் அளவுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். லெட் ஆசிட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இதுக்கு இருக்கும். ஏன்னா
லித்தியம் வந்து இன்றைக்கும் R&D பணம் தான் வந்திருக்கு, இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. லித்தியம் வந்து ஃபயர் ஆகுது, அதனால் வந்து நான் அதை எப்போவுமே நான் அதை என்கரேஜ் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து லெட் ஆசிட் தான். அடுத்தது இது ஒரு ஆஃப் கிரிட் இன்வெர்டர், இது ஆன் கிரிட் இல்லை. கரண்ட் இருக்கோ இல்லையோ ஆஃப் கிரிட் இன்வெர்டர் எப்போவுமே ஒர்க்கிங்கில் தான் இருக்கும். சரிங்களா? இந்த இன்வெர்ட்டரோட ப்ரியாரிட்டி சொல்கிறேன். சோலார் கிரிட் பேட்டரி, சோலார் பேட்டரி கிரிட், அப்படி தான் இது ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து SBG சோலாரில் ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகும். காலையில் ஃபுல்லாக சோலார் தான், அதில் மாட்டு கருத்தில். பட் அதுவே 6 மணிக்கு மேலே இது வந்து பேட்ரி இல்லை கிரிட்டில் ஒர்க் ஆகும். பேட்டரியில் மாற்றினாலும் மாற்றி கொடுத்துடலாம். இல்லை எனக்கு பேட்டரியில் ஓடனா, எனக்கு பேட்டரி வந்து ஒரு பேக்கப்பாக தான் வேணும்னா நீங்கள் வந்து சோலார் கிரிட் பேட்டரி வச்சுக்கலாம். சரிங்களா? சோலார் கிரிட் பேட்டரி எப்படி ஒர்க் ஆகும்னா ஃபஸ்ட்டு சோலாரில் ஒர்க் ஆகும், அதுக்கப்புறமா கிரிட்டுக்கு மாற்றி கொடுத்துறேன் இந்த இன்வெர்ட்டர். ஒருவேளை நைட்டு 11 மணிக்கு 12 மணிக்கு கரண்ட் போனால் மட்டும்தான் இந்த இன்வெர்ட்டர் என்ன பண்ணுன்னா அடுத்த ப்ரியாரிட்டினா பேட்டரிக்கு மாற்றி தரும். ஸோ பேட்டரி வந்து ஒரு பேக்கப்பாக தான் இருக்கும். இல்லை நான் இதை வந்து இந்த வீடு ஃபுல்லாக சோலாராக தான் யூஸ் பண்ண போகிறேன், எனக்கு வந்து பேக்கப் அவ்வளோவா பேக்கப் வேணும்னா சோலார் பேட்டரி கிரிட் வச்சுக்கோங்க. அது எப்படி இருக்குன்னா காலையில் ஃபுல்லாக சோலாரில் ஒர்க் ஆகும், அதுக்கப்புறம் ஈவினிங் ஃபுல்லாக உங்கள் வீடு வந்து பேட்டரியில் தான் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறமா பேட்டரி காலியான மட்டும்தான் இந்த இன்வெர்ட்டர் வந்து கிரிட்டுக்கு மாற்றி தரும். ஸோ இந்த 2 சாய்ஸ் வச்சுக்கலாம். இந்த இன்வெர்ட்டருக்கு எப்படி ஒரு பேனலை கனெக்ட் பண்ணணும்னு ஈஸியாக சொல்லித்தரேன். இப்போ நடைமுறையில் உள்ள 440 வாட்ஸ் பேனல் வந்து 3 பேனல்ஸ் ஒரு ஸ்ட்ரிங், 3 பேனல்ஸ் ஒரு ஸ்ட்ரிங்கு, 2 ஸ்ட்ரிங்கு கனெக்ட் பண்ணுங்கள், தனித்தனியாக ஸ்ட்ரிங் அது. அப்போ சரிங்களா? அதே மாதிரி 540 இப்போ வந்துருக்கு 540, அதை எப்படி கனெக்ட் பண்ணால் 2 பேனல் ஒரு ஸ்ட்ரிங் பண்ணுங்கள், மறுபடியும் 2 பேனல் ஒரு ஸ்ட்ரிங் பண்ணுங்கள், இதை 2 பேனல் பண்ணுங்கள். சரிங்களா? அதே மாதிரி இல்லை நான் இதுக்கு 600 வாட்ஸ் பேனல் போட போகிறேன்னா ஒரே ஸ்ட்ரிங்காக தான் போடணும். ஏன்னா 600 வாட்ஸோட VOC கம்மி, ஆனால் ஆம்ஸ் அதிகம். அதனால் நல்ல டெக்னிக்கல் ஸ்பெக்கு பார்த்துட்டு போடுங்க. இல்லைனா ஒரு சோலார் இன்ஸ்டாலரை நல்லா அட்வைஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறமா இன்ஸ்டால் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா இது வந்து சோலார் இன்வெர்ட்டர் ப்ரோ புதுசாக வந்திருக்க மாடல், ஆம்ஸ் VOCல செக் பண்ணணும். அதே மாதிரி இந்த இன்வெர்ட்டரில் எதெல்லாம் போடலாம் எதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். இதில் வந்து லைட்டு, ஃபேனு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், இது மாதிரி லைட்டான லோட்ஸ் போட்டுக்கலாம். மிக்ஸி கூட ரன் பண்ணிக்கலாம். 0.5 HP மோட்டர் கூட சப்போர்ட் பண்ணும். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு 0.5 HP மோட்டருக்காக தான் இந்த இன்வெர்ட்டரை வாங்கின கஸ்டமர் சூஸ் பண்ணார். ஏன்னா சுற்றி பார்த்தீங்களா தெரியும், இது வந்து சென்னையோட ரிமோட் ஏரியா, கொஞ்சம் கரண்ட் இஷ்யூ அதிகமாக இங்கே இருக்கிறதுனால எனக்கு வந்து 0.5 HP மோட்டர் கண்டிப்பாக ஓடணும்னு சொன்னதுனால தான் நான் 3 kW இன்வெர்ட்டர் சூஸ் பண்ணேன். நீங்கள் வந்து டெக்னிக்கல் பர்சன் தான் நினைக்கலாமே, 2 kW இன்வெர்ட்டர்லேயே 0.5 HP மோட்டர் ஓடுமேப்பா, அப்பயும் இப்போ 3 kW சூஸ் பண்ணேன்னா 2 kW இன்வெர்ட்டரில் 0.5 HP மோட்டர் ஓடனா மற்ற லோடெலாம் ஆஃப் பண்ணிட்டு தான் போடணும், ஏன்னா சர்ஜ் அதிகம். ஆனால் அதுவே 3 kW இன்வெர்ட்டரில் ஸ்மூத்தாக ஓடும், பார்க்கவே தேவையில்ல. மற்ற லைட் ஃபேன் ஓடும்போது கூட நீங்கள் வந்து மோட்டர் ஆன் பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த வீட்டுக்கு நான் 3 kW இன்வெர்ட்டர் சூஸ் பண்ணேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இதே மாதிரி பிராண்டடான சோலார் பேனல் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் சோலார் இன்ஜினியர்ஸ் இவங்க வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து சோலார் பேனல் போட்டு தருவாங்க. அதே மாதிரி டேனியோட வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இங்கே தெரியுதா இந்த பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடு ஃபுல்லாகவே ஆஃப் கிரிட் சிஸ்டமால் நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டோம். மார்னிங் சோலார், ஈவினிங் பேட்ரி. சரிங்களா? இந்த சிஸ்டமால் கரண்ட் பில் பாதி தான் குறையும், ஃபுல்லாக குறையாது. பட் பேட்ரி பேக்கப் நல்லா வரும். Canadian 600 வாட்ஸ் வர, அதுவும் XI 200H. சரிங்களா? இந்த மாதிரி பிராண்டடான சோலார் பேனல்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இனிமேட்டு இந்த வீட்டுக்காக நிலக்கரி எரிக்க வேண்டாம். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ, பாய்ங்க.